2026 நியூ இயர் இலக்குகளை எப்படி திட்டமிடுவது அப்படின்னு நான் ஒரு ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன். அந்த மீட்டிங்ல ஒரு கேள்வி கேட்டேன். முதல்ல 2025 உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு இந்த மீட்டிங்ல இந்த போலுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். 2025 ரொம்ப மோசமா போச்சு அப்படின்னா பேடுன்னு கிளிக் பண்ணுங்க. 2025 நல்லா போச்சுன்னா குட். 2025 எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல விஷயமும் நடந்த மாதிரி தெரியல, அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயமும் நடந்த மாதிரி தெரியல. டக்குன்னு ஓடி போச்சு. நியூட்ரல் அப்படின்னா நியூட்ரல்னு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுல கிட்டத்தட்ட 40% பேர் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப மோசமா இருந்தது பேட் அப்படின்னும், இன்னொரு 40% பேர் இந்த வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல நியூட்ரல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெறும் 20% பேர் மட்டும்தான் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 80% பேருக்கு சரியா போகலையாம். இந்த போல் முடிஞ்ச பிறகு நான் ஒரு விஷயம் சொன்னேன். நீங்க எல்லாருமே உங்களோட போன் கேலரி ஓபன் பண்ணி பாருங்க. 2025 ஜனவரி மாசத்துல இருந்து 2025 டிசம்பர் மாசம் வரைக்கும் உங்களோட போன் கேமரால எவ்வளவு அழகழகான மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களோட போன் கேலரியில பாருங்க. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டா போயிருக்குன்னு தான் அர்த்தம். அதனால கேலரி ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். நீங்களும் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களோட கேலரியில கடந்த ஒரு வருஷத்துல ஜான்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளவு சிறப்பான மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணிருக்கீங்கன்னு டக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் வாங்க. என்ன பார்த்துட்டீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் சில நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் நீங்க கேப்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்க நல்லா வாழ்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 60% பேர் போன வருஷம் நல்லா தான் போச்சு குட்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனா அதை நாம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஆனா ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம ஞாபகம் வச்சுப்போம். உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பிரபஞ்சம் அப்பதான் மேலும் மேலும் நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். கிராட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தொடர்ந்து அந்த ஜூம் மீட்டிங்ல இலக்குகளை எப்படி கட்டமைக்கிறது, அது எப்படி ஒரு திட்டமா மாத்தி தினமும் செயல்படுத்துறது, எப்படி சிஸ்டமா மாத்துறது, அதை எப்படி ட்ராக் பண்றது அப்படின்னு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டேன். இலக்குகளை நிர்ணயிக்கிறது, அதை அடையிறதெல்லாம் ஓகே, ஆனா இன்னமுமே சில பேருக்கு தங்களுடைய இலக்கு என்ன, அது எப்படி நிர்ணயிக்கிறது அப்படின்னே தெரியல. உதாரணத்துக்கு நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய நபரா இருந்தா 2026 அடுத்த ஆண்டு எப்படி இருக்குன்னு தீர்மானிக்கலாம். ஆனால் அதுவே நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 5 வருட இலக்குகளை தீர்மானிக்கணும். 2030 உங்களோட பிசினஸ் எப்படி இருக்கணும்னு யோசிக்கணும். அதற்கு இன்னைக்கு இருந்தே பிளான் பண்ணணும். ஏதோ வாழ்க்கை போற போக்குல நம்ம வாழக்கூடாது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நாம டிசைட் பண்ணணும். அடுத்த வருஷம் நம்ம வாழ போற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம டிசைட் பண்ணதா இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் திட்டமிடுங்க, திட்டமிட்டபடி செயல்படுத்துங்க. இன்னும் நிறைய பேருக்கு எப்படி இலக்குகளை நிர்ணயிக்கிறதுனே தெரியல. ஹெல்த் ரிலேட்டடா, டிராவல் கோல்ஸ் ரிலேட்டடா, கேரியர் ரிலேட்டடா, இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சில இலக்குகளை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இது நல்லா இருந்தது அப்படின்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இல்லை இதே மாதிரி சில இலக்குகளை நீங்களும் வச்சுக்கிட்டு அதை அடைய முயற்சி பண்ணுங்க. உங்களுக்காக சில சாம்பிள் இலக்குகளை: காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பேன். காலை எழுந்ததும் செல்போன் பார்க்க மாட்டேன். மாதத்தில் 2 நாட்கள் மட்டுமே அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்வேன். வாரத்தில் 1 நாள் விரதம் இருப்பேன். தினமும் 30 நிமிடங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கட்டாயம் செய்திருப்பேன். பழங்களை பழச்சாறுகளாக எடுத்துக்கொள்ளாமல் பழங்களாகவே உண்பேன். ஒருவேளை உணவாக காய்கறிகளையோ பழங்களையோ கடலை போன்ற சுண்டல்களையோ மட்டும் எடுத்துக்கொள்வேன். கம்பு, சாமை, திணை, கேழ்வரகு இது போன்ற உணவு வகைகளை பற்றி தெரிந்து உணவில் சேர்த்துக் கொள்வேன். முடிந்தவரை வீட்டிலேயே உணவு எடுத்துக்கொள்வேன். ஒரு மாதத்தில் 2 முறைக்கு மேல் ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்தவுடன் சேமிப்புக்கு என்று ஒரு தொகை ஒதுக்கி செலவழிப்பேன். முதலீடுகள் பற்றி என்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்வேன். முதலீடு சம்பந்தமான புத்தகங்களை வாசிப்பேன். போன மாதம் எவ்வளவு செலவழித்தோம் என ஆராய்ந்து அதைவிட குறைவாக இந்த மாதம் செலவழிக்க முடியுமா என யோசிப்பேன். பங்குச்சந்தையில் சிறந்த 5 பங்குகளை தேர்வு செய்து ஒவ்வொரு மாதமும் அந்த 5 நிறுவனங்களில் ஒரு பங்காவது வாங்குவேன். அடுத்த 5 வருடத்திற்கு அந்த பங்குகளை விற்க மாட்டேன். எனக்கு கடன் இருந்தாலும் கண்டிப்பாக சிறு தொகையை தங்கத்திலோ வெள்ளியிலோ இல்லை பங்குச்சந்தையிலோ முதலீடு செய்வேன். என்னுடைய சம்பளத்தை பெருக்குவதற்காக புதிதாக எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்வேன். வாரம் ஒரு நிதி சார்ந்த யூடியூப் வீடியோ பார்ப்பேன். மிகப்பெரிய பொருட்களை வாங்கும்போது அந்த பொருள் உண்மைக்குமே எனக்கு தேவைதானா என யோசித்து 30 நாட்கள் கழித்து வாங்குவேன். இந்த வருடம் எந்த பொருளையும் இஎம்ஐயில் வாங்காமல் பணம் சேர்த்து வாங்க முயற்சி செய்வேன். குறைந்தது 5 கடற்கரைகளில் சூரிய உதயம் அல்லது அஸ்தமனம் பார்ப்பேன்.
குறைந்தபட்சம் 3 மலைகள் மீதாவது ஏறியிருப்பேன். குறைந்தது 3 அருவிகளிலாவது குளித்திருப்பேன். ஒவ்வொரு பயணமும் எனக்கு புது அறிவை தருகிறது. பயணத்திற்கு என்று ஒரு தொகையை சேமிப்பேன். ஹம்பி, பாதாமி போன்ற வரலாற்று இடங்களுக்கு செல்வேன். ராஜஸ்தான் பாலைவனத்தில் ஒட்டக சவாரி செய்வேன். பேராகிளைடிங் அல்லது ஜிப்லைனிங் என அட்வென்ச்சர் ட்ரிப்புகளையும் முயற்சி செய்வேன். தமிழ்நாட்டில் நான் பார்க்க வேண்டிய 100 இடங்கள், இந்தியாவில் நான் பார்க்க வேண்டிய 50 இடங்கள், இந்த உலகத்தில் நான் பார்க்க வேண்டிய 10 இடங்கள் பட்டியலை தயார் செய்வேன். வாரம் ஒரு பயணம் சார்ந்த யூடியூப் வீடியோவை பார்ப்பேன். ஒரு சோலோ ட்ரிப் செய்து என்னை நானே மேலும் அறிந்து கொள்வேன். எனக்கு தெரிந்த சக்தி வாய்ந்த மனிதர்கள் என ஒரு கணக்கெடுத்து என்னுடைய நெட்வொர்க்கை விரிவு செய்ய முயற்சி செய்வேன். என்னுடைய சோஷியல் மீடியா அக்கவுண்டை இன்னும் எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது என யோசிப்பேன். என்னுடைய சோஷியல் மீடியா அக்கவுண்டை என்னுடைய நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அல்லது என்னை பர்சனல் பிராண்டிங் செய்து கொள்வதற்கோ பயன்படுத்துவேன். தினமும் AI டெக்னாலஜி சம்பந்தமான ஒரு வீடியோவாவது பார்ப்பேன். நான் இருக்கும் துறைகளில் AI சரியாக பயன்படுத்துவது எப்படி என கற்றுக்கொள்வேன். அதை முயற்சி செய்து பார்ப்பேன். நான் செய்யும் வேலைகளில் எதையாவது ஒன்றை ஆட்டோமேட் செய்ய முடியுமா என யோசிப்பேன். நான் செய்யும் வேலைகளில் சிலவற்றை வேறு யாருக்காவது பகிர்ந்து கொடுத்துவிட்டு நான் இன்னும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் கவனம் செலுத்துவேன். எப்போதும் திரைப்பட பாடல்களை மட்டும் கேட்காமல் உபயோகமான ஸ்பாட்டிஃபை, யூடியூப் போன்ற தளங்களில் பாட்காஸ்டை கேட்பேன். இன்னும் சிறப்பாக பேசுவது எப்படி என என்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் செய்ய முயற்சி செய்வேன். நாளை என்ன செய்ய வேண்டும் என முன்கூட்டியே திட்டமிட்டிருப்பேன். வாரத்தில் ஒருவேளை உணவாவது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவோம். குடும்பத்தோடு 2 இடங்களுக்காவது பயணம் செய்திருப்பேன். சிறு சண்டைகளை விட்டுவிட்டு நல்லுறவை பலப்படுத்துவேன். மற்றவர்கள் ஃபோன் செய்யட்டும் என்று நினைக்காமல் நான் ஃபோன் செய்து பேசுவேன். மற்றவர்களின் மனம் நோகாமல் நோ சொல்வது எப்படி என கற்றுக்கொள்வேன். இந்த மாதிரி உங்களுக்குன்னு பிரத்யேகமாக சில இலக்குகளை வச்சுக்கோங்க. அது கெரியர் பேஸ் பண்ணியிருக்கலாம், ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியிருக்கலாம், ஹெல்த் பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கூட இருக்கலாம். உங்களோட இலக்குகளை பிளான் பண்ணுங்கள். அதை எப்படி அடைய போகிறோன்னு திட்டமிடுங்க. ஒவ்வொரு நாள் இரவும் அந்த திட்டத்தை ரிவ்யூ பண்ணுங்கள், ட்ராக் பண்ணுங்கள். 2026 கண்டிப்பாக உங்களோட இலக்குகளை அடைஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி நம்மளோட இலக்குகளை திட்டமிடுவது எப்படி, அதை ட்ராக் பண்ணுறது எப்படி, அப்புறம் இன்னும் மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் தங்களோட சேல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க, அவங்களோட டிஃப்ரெண்ட் திங்கிங், இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நான் நம்மளோட சேனலில் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவை போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் மெம்பராக மாறிடலாம். மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவை பார்க்கலாம். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயரும்.